செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்கள் இணைப்பு சாதனை குறித்து மூத்த விஞ்ஞானி திரு த.வி. வெங்கடேஸ்வரன் பேச்சு, காணும் பொங்கல் கொண்டாட்டங்கள் குறித்து பல்வேறு மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் இன்று வெற்றிகரமாக இணைக்கப்பட்டன. இந்நடவடிக்கை மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்திற்கு வலு சேர்க்கும் என்று இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த.வி. வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அவர் பேசுகையில், ஜனவரி 16 விடிய காலையில் 2 விண்கலங்களை விண்வெளியில் இணைச்சு இஸ்ரோ ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இதற்கு முன்னாடி 3 தடவை இது மாதிரி முயற்சி பண்ணாங்க. அந்த 3 தடவையில் முயற்சியில் போதுமான அளவு வெற்றி வர வாய்ப்பு குறைந்ததுனால அதை முயற்சி செய்யாமல் விட்டாங்க. இப்போ அந்த முயற்சி பலனடைந்து வெற்றி அடைந்திருக்கிறது. இது மாதிரி 2 விண்கலங்களை விண்ணில் சேர்க்கிற அந்த சாகச தொழில்நுட்பத்தை 3 நாடுகள் தான் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அமெரிக்கா, சைனா, ரஷ்யா. இப்போ 4வது நாடாக இந்தியா அதில் இணையுது. இந்த சாகச நிகழ்ச்சி ரொம்ப எளிதான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ சர்க்கஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஊஞ்சல் மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். அதில் தொங்கிட்டு ஆடிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அந்த கம்பியிலேருந்து கையை விட்டுருவார். அந்த இடத்துல அப்படியே பல்ட்டி அடிப்பார். பல்ட்டி அடித்து அவர் கையை நீட்டும் போது கரெக்டாக வேற ஒரு ஊஞ்சலில் ஒருத்தர் வந்தவர் கையை பிடிச்சி காப்பாற்றுவார். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா படபடப்பாக இருக்கும். நெஞ்சு ஒரு நிமிஷம் கூட நின்று போகும். அது மாதிரி தான் விண்வெளியில் இந்த 2 விண்கலங்களும் சரியாக ஒரே இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்கணும். ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வந்துருச்சுன்னா இணைய முடியாது. 2ம் சரியான நேரத்தில் சரியான ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஜாடிக்கு மூடி இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தானே மூடும், இல்லைன்னா சரியாக மூடாது இல்லையா? அது மாதிரி கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக பக்கத்தில் நிற்கணும். அப்போ தான் 2 இணைய முடியும். அப்படி இணைகின்ற அந்த சாகச வேலைக்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவாங்க. அதாவது இன்றைக்கு நம்ம செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் 2யும் இணைப்பாங்க. ஏன்னா மெல்ல மெல்ல தான் நம்ம செய்யணும். அந்த இணைக்கிறது காற்று வெளியில் போகாத அளவுக்கு சீல்டாக இருக்கணும். அதான் ரிஜிடைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இணைப்பு உறுதியாக வலுவாக இருக்கணும். காற்று வெளில போகாமல் இருக்கணும். இல்லைன்னா விண்கலத்தில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளில போயிடுச்சுன்னா சிக்கல் இல்லையா? அதே மாதிரி அந்த மாதிரி இணையும் போது ஒன்றுத்தோடைய மின் தொடர் இன்னொன்றுல தொடர்பு கொள்ளும். இப்போ ப்ளக்கில் நம்ம சாக்கெட்டை போடுறோம் இல்லையா, சாக்கெட்டில் ப்ளக் போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒன்றுத்தோட ஒன்று இணையணும். தான் ஒன்றுத்துலேருந்து மின்னாற்றல் இன்னொன்றுக்கு போக முடியும். தகவல் தொடர்புகள் ஒன்றுலேருந்து இன்னொன்று போக முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறணும். இதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது இஸ்ரோ. மகிழ்ச்சியான ஒரு தருணம். இஸ்ரோவினுடைய பல்வேறு வரலாற்றில் இது முக்கியமான ஒரு மைல்கல். குறிப்பாக மனிதர்களை ஏந்தி விண்வெளிக்கு நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரியான டாக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த விண்கல இணைப்பு தொழில்நுட்பம் மிக முக்கியம். ஏன் முக்கியம்? இப்போ மனிதரை ஏற்றி ஒரு விண்கலம் விண்ணுக்கு போச்சுன்னா சும்மா சுற்றிட்டு வந்தால் ஓகே. ஆனால் அங்கே ஏதாவது ஒரு விண்வெளி குடில், அதாவது ஒரு விண்வெளி நிலையம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் போய் இருக்கணும்னா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி குடிலில் இருக்காங்க இல்லையா, போனது ஒரு விண்கலத்தில், பட் ஆனால் அதுலேருந்து சர்வதேச விண்கலுக்கு போயிருக்காங்க இல்லையா. அது மாதிரி போனோன்னா இணையணும் இல்லையா, விண்கலம் அதோட இணையணும். விண்கலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாதை இருந்து அந்த பாதை வழியாக நீங்கள் அதுக்குள்ளே போக முடியணும். இப்போ 2 ரயில் பெட்டிக்கு நடுவில் பாலம் போல போட்டு ஒரு பாதை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேணும். அதுதான் இந்த டாக்கிங்னு சொல்லுது. ஸோ அது மனித பயணத்திற்கு மிக அவசியமான ஒன்று. சரக்கை மட்டும் எடுத்துன்னு போய் ஒரு செயற்கைக்கோளை மட்டும் விண்வெளியில் போடுறோன்னா இந்த தொழில்நுட்பம் அவசியம் இல்லை. ஆனால் மனிதர்கள் எடுத்து போகும்போது மிக அவசியமான ஒன்று. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழா இன்று காலை கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. போட்டியை கொடியசைத்து துவக்கி வைக்க முதலில் கோவில் காளைகளும் தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு காளைகளும் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் போக்கு காட்டி செல்லும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டை காண மதுரை மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் அலங்காநல்லூரில் குவிந்துள்ளனர். இதேபோன்று சுற்றுலாத்துறை சார்பில்
அழைத்து வரப்பட்டுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட கேலரியில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்வையிட்டு வருகின்றனர். 5786 காளைகளும் 1698 வீரர்களும் பதிவு செய்துள்ள நிலையில் காளைகளுக்கும் மாடிபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் சரிபாய்த்த பின்பே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். காயமடையும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு மருத்துவ வசதிகளும் அவசர கால ஊர்திகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாலை வரை நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட காளைகளும் 1000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் களம் காண்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காணும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டாடினர். இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளான காணும் பொங்கலை கொண்டாட கன்னியாகுமரியில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள், வெளிமாவட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளதால் கன்னியாகுமரி கடற்கரை களை கட்டியுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் அமர்ந்து உணவு உண்டு குடும்பத்துடன் காணும் பொங்கலை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அதேபோன்று கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறை, 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி கூண்டு இலைப்பாலத்தை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இவர்கள் கண்ணாடி கூண்டு பாலத்தில் நடந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் படகு தளத்தில் நீண்ட தூரம் வரிசையாக நின்று டிக்கெட் எடுத்து கடலில் படகு சவாரி செய்து இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் படகு சவாரி செய்யும் நேரத்தை அதிகரித்துள்ளனர். காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் படகு சவாரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காலை 7 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. இதனால் சரியாக 3 மணி நேரத்திற்கும் குறையாமல் படகு சவாரி அதிகரித்துள்ளது. கடற்கரையிலும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து காணும் பொங்கல் உணவு உண்டு குடும்பத்துடன் காணும் பொங்கல் மற்றும் பொங்கல் விடுமுறையை கழித்து வருகின்றனர். மேலும் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான திற்பரப்பு அருவி மற்றும் ஆசியாவிலேயே மிக நீளமானதும் உயரமானதுமான திருவட்டாரை அடுத்த மாத்தூர் தொட்டிப்பாலத்திலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை முன்னிட்டு குவிந்துள்ளனர். இன்று காணும் பொங்கல் முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான மாமல்லபுரம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், வண்டலூர் உயிரியல் பூங்கா, முட்டுக்காடு படகு சவாரி, கோவளம் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் இந்த சுற்றுலா தலங்களில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தற்பொழுது தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கல் முன்னிட்டு வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகாஷவாணி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புத்தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடாக இந்தியாவை மாற்றியதில் இளையோரின் பங்களிப்பு குறித்து பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்கள் இணைப்பு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்தியுள்ள நாடுகளில் 4வது நாடாக இந்தியா இடம்பெற்றதற்காக பாடுபட்ட விஞ்ஞானிகள் குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புத்தொழில்கள் தொடங்கியிருப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மகளிரும் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புதுமைகளை புகுத்தி உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் உலகளாவிய திறன் மையமாக நம் நாட்டை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். உலக உயிர்கள் அனைத்திற்கும் உழுது உணவளித்து வரும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உழவர் தின வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.